இந்து, உனக்கு கனவு வந்து பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. பார்த்தல அவன் எப்படி ஜெயிச்சான்னு. நீ தான் தேவையில்லாம பதட்டப்பட்டு என்னையும் பதட்டப்பட வச்சிட்ட. இதெல்லாம் பாக்குறவங்க எவ்வளோ பதட்டப்படுவாங்களோ தெரியல. ஹலோ, யாருங்க? ஐயா, நான் இந்து பேசுறேன். பணிக்கர் கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது நான் தாங்க ஐயா. ஞாபகம் இருக்குமா? நான் பணிக்கர் கிட்ட பேசிட்டேன். அவர் பரிவட்டம் கட்ட இங்க வருவாரு. அப்போ நீ நேர்ல பாத்துக்கமா. சரிங்க ஐயா. அது வரைக்கும் நீ பார்த்து சூதானமா இருக்கணும். உன் புருஷனை கவனமா பாத்துக்கணும், புரியுதா? புரியுதுங்க ஐயா. என்ன இந்தோ இந்த காலத்துல போய் கனவையெல்லாம் நம்பிட்டு இருக்க? அப்படி இல்லக்கா, இப்பதான் கருணா என்கிட்ட கொஞ்ச நாளா முகம் கொடுத்தே பேச ஆரம்பிச்சிருக்கான். சித்தர் சொன்னதுல இருந்து அவனுக்கு எந்த நேரத்துல எப்படி ஆபத்து வருமோன்னு மனசு பூரா பயமா இருக்குக்கா. ஷோ, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ தேவையில்லாம பயப்படாத. அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் இது வரைக்கும் சொன்னதே இல்ல. நான் இப்ப சொல்றேன்க்கா. அப்போ உங்களுக்கு நான் ஏன் இவ்ளோ பயப்படுறேன்னு புரியும். என்ன இந்தோ? அக்கா, எதிர்த்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கால, மகா. ஆமா, அந்த நாகவலியா? ஆமாக்கா, அவளை கருணா கிட்ட நம்ம கிருபா மாமா கடத்த சொல்லிருக்காரு. என்ன இந்தோ என்ன சொல்ற? நம்ம நாகவலியவா? ஆமாக்கா. என்னால நம்பவே முடியல இந்தோ. அவளை எதுக்கு கடத்த சொன்னாங்க? ஐயோ, மாமாவோட ஃப்ரெண்டு சொல்லி இந்த வேலையை செய்ய சொல்லிருக்காரு. என்ன இந்த இதெல்லாம்? ஏன்டா இவனுங்க இப்படி எல்லாம் இருக்காங்களோ? ஆமா, உனக்கு எப்படி இது தெரியும்? மனுஷனுங்களா இவனுங்க? ஐயோ, நாகவலி புருஷனை பத்தி பேசிட்டு இருந்தா ஏன் புருஷன் வந்து நிக்கிறா? எதிர்த்த வீட்டுல அந்த பொண்ணு இருக்கானே, இந்த ஆளுக்கு தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ அக்கா, எனக்கு அதங்க பதட்டமா இருக்கு. எனக்கு வாங்க, எப்போ வந்தீங்க? ஏய் கொழுப்பா, இப்பதானே உன் கண்ணு முன்னால வந்து இறங்குறேன், அப்புறம் எப்ப வந்தீங்கன்னு கேக்குறேன். திமிரு ஜாஸ்தி ஆகி போச்சு, இருக்குடி உனக்கு. ஏண்டா இவ்வளவு நடந்திருக்கு, ஏதாவது பிரச்சனைனா என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டியா? அண்ணா, என்கிட்டயே மறைக்கிறியா? கண்டிப்பா அவ இந்த திருவிழால தான் இருப்பா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவளை தூக்கி ஆகணும்டா. நம்ம யாருன்னு காட்டியாகணும். ஐயோ, திருவிழாக்கு ஒழுங்கா என் கூடவே வந்திருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிக்கலாம்ல. அண்ணா, அவன் இங்க இருப்பான்னு எனக்கு தெரியாதுண்ணே. சரி, பரவாயில்ல விடு. நீ ஒன்று பண்ணு, கருணாவை கூட்டிட்டு திருவிழா பூரா ஒரு இடம் விடாம தேடு. கண்ணில் பட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. கையோட அவளை தூக்கணும், விட்டுறக்கூடாது, புரியுதா? டேய் அண்ணா, ஃபோன் பண்ணி கருணா வர சொல்லு. நீயும் அவனும் சேர்ந்து ஒன்றா தேடுங்க. என்ன? சரிண்ணே. மகா, மகா, எங்க இருக்கா? மகா அக்கா, அக்கா என்ன விஷயம்க்கா? ஏன் இவ்ளோ பதட்டமா வரீங்க? ஐயோ, இவ மகான் தெரியுது. அது அவ பேர் என்ன? ஐயோ, டக்குன்னு வர மாட்டேங்குதே, ஞாபகம் வர மாட்டேங்குதே. ஐயோ, நினைச்சாலே கை காலெல்லாம் நடக்குது. அதாமா யார் அவ? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? மகா, திவ்யாவை கூப்பிட, அவசரம். இப்பதான் திவ்யாக்காவும் அவரும் வெளியே போனாங்க. திவ்யாவும் அவரும் வெளில போயிருக்காங்களா? ஏ, அவங்க ரெண்டு பேரும் ஏன் வெளில போனாங்க? நீ ஏன் கூட போல? அக்கா, இப்ப அதுவாக்கா பிரச்சனை? அவங்க எதுக்கோ வெளியே போனாங்க. இவருக்கு வேலை இல்ல, போகல. ஷோ, உங்களுக்கு இப்ப அத பத்தி என்ன? சரி சரி சரி. ஐயோ, என்னக்கா, என்ன பிரச்சனை? அத முதல்ல சொல்லுங்க. மகா, ஜெயந்தியா கூட ஹஸ்பண்ட் இருக்காருல, திவாகர், அவர் வந்திருந்தாரு.
ஆமா சந்தோஷமான விஷயம் தான். இதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் புருஷன் வந்ததுக்கு நானே சந்தோஷப்படல, நீ ஏன் சந்தோஷப்படுற? இங்க பாரு, திவ்யா அடிச்சது என் புருஷனை தான். ஆ, அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவளை கடத்திட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஐயோ, என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா மகா, அவர் வந்த உடனே திவ்யாவை தேடி தான் போயிருக்காரு. இத உடனே திவ்யா கிட்ட சொல்லி ஆகணும். முதல்ல திவ்யாக்கு ஃபோன் போடு. ஷோ எடுக்கலக்கா. அக்கா, இப்ப நம்ம போய் உடனே திவ்யாவை நேர்ல பார்த்து சொல்லி ஆகணும். இல்லனா இது ஆம்பளைக்கு பிரச்சனை ஆயிடும். அப்புறம் எல்லாருக்குமே ஆபத்து. ஐயோ, ஆனா எத்தனை நாள் தான் நம்ம திவ்யாவை மறைச்சு வைக்கிறது? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. முதல்ல திவ்யாவை தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட விஷயத்த சொல்லுவோம். மத்தத அப்புறம் பேசிக்கலாம். வாங்க வா வா. ஐயோ, ஆ புரியல புரியல. டேய் டேய் கர்ணா, தூர் கடா. டேய் அவதாடா ஆ, ஆ, மாட்டிக்கிட்டாடா. வாடா. நே- ஆ, அண்ணே, எங்கண்ணே? இப்பதான்டா பார்த்தேன். இங்க தான்டா இருந்தா. எங்க- இங்க யாரையுமே காணுமேண்ணே. நீ போன் பேசிட்டு வரதுக்குள்ள அவ எங்க போயிட்டாடா? வாங்கம்மா வாங்க. மூலிகை வைத்தியம்னா சும்மா இல்லம்மா. மூச்சு முட்டுதா? மூச்சு விட முடியலையா? ராத்திரி என்ன தூக்கம் வரலையா? கை கால் குடைச்சலா? மூட்டு வலியா? எங்க கிட்ட இல்லாத மருந்தே இல்லம்மா. பேசாதவங்களையும் பேச வைக்கும், பேசிட்டு இருக்கிறவங்கள முடக்கி போடும். எல்லாத்துக்கும் மருந்து இருக்குமா. வாங்கம்மா வாங்க. அக்கா, ஏன்க்கா நின்னுட்டீங்க? இல்ல இந்து, எனக்கு ஒரு யோசனை. இப்ப என்னக்கா யோசனை? வாங்கக்கா போலாம், சீக்கிரம்க்கா. இரு, இப்ப சொல்லி திவ்யாவை நம்ம அலர்ட் பண்றோம்னு வச்சுக்கோயேன். நாளைக்கு என் புருஷன் அவளை பாத்துட்டாருன்னா என்ன பண்றது? அதுக்குதான் இந்த ஐடியா. திருவிழா முடிகிற வரைக்கும் என் புருஷன் திவ்யாவை பார்க்காம இருக்கணும்னா இதான் ஒரே வழி. என்ன ஐடியாக்கா? இரு சொல்றேன்.